வணக்கம் டிபிகே டாக்ஸ். பியூர் ஓப்பன் டாக்காக இன்டர்வியூலாம் ரொம்பவும் போல்டாக பேசுகிற ஒரே ஒரு சீரியல் செலிப்ரிட்டி யாருன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மூன்று முடிச்ச சீரியலில் சூர்யா நடிகிற நியாஸ் அவர்களை மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் தயக்கமே இல்லாமல் ஓப்பனாக அதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் நியாஸ் மட்டும்தான். அதை நீங்கள் இன்டர்வியூவில் பார்த்தா மட்டும்தான் தெரியும். இன்டர்வியூவில் மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்லேயுமே பல போல்டான முடிவு எடுத்ததுனால தான் அவர் இப்போது மூன்று முடிச்ச சீரியலில் சூர்யா கதாபாத்திரத்தில் எல்லோருக்கும் ஒரு பிடிச்ச கதாபாத்திரத்தில் கிடைக்கிற வாய்ப்புமே அவருக்கு கிடைச்சிது. அதை பற்றின சுவாரஸ்யமான தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நியாஸ் அவர்கள் ஒரு பெரிய கார் கம்பெனியில் சீரியல் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு, அங்கே லட்சக்கணக்கில் அவர் சம்பளமும் வாங்கிட்டு இருந்தார். திடீர்னு அவருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, நம்ம எவ்வளோ நாள் தான் இந்த வேலையிலே இருக்கிறது, நம்ம இதை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் யோசித்து வேலையை விட்டுட்டார். வேலையை விட்டதுக்கப்புறம் அம்மா கிட்ட போய் நான் வேலையை விட்டுட்டேன், இனிதான் என்ன பண்ண போகிறேன்ற முடிவை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ நியாஸ் அவங்களோட அம்மா கூட நீ என்ன மென்டலாக இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லி திட்டிருக்காங்க. வேலையை விட்டுட்டு என்னடா பண்ண போகிற அப்படின்லாம் அம்மா கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை, ஆனால் நிச்சயமாக சினிமாவில் நான் ஒரு பெரிய ஆளாக சாதிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னோட பைக்கை எடுத்து பஸ்ஸில் ஏற்றிட்டு அவரும் பஸ்ஸில் ஏறி சென்னைக்கு 2015ஆம் ஆண்டு இறங்கியிருக்காரு. 2015ஆம் ஆண்டு அவர் எடுத்த முடிவு தான் அவரை இப்போது மூன்று முடிச்ச சீரியலில் நமக்கு சூர்யாவாக கொடுத்துருக்கு. நியாஸ் அவர்கள் சொல்லும்போது எனக்கு அந்த சமயத்தில் சென்னையில் யாருமே தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் யோசித்தேன், நம்ம வாழ்க்கையில் எப்படி யோசிக்கிறோம் அப்படின்றதும் அதே சமயத்தில் எந்த டைம் முடிவெடுத்திருக்கோன்றதும் ரொம்பவும் முக்கியம். அது இந்த டைம் தான், இதுதான் நம்ம லைஃப்பை மாற்ற போகிற செகண்ட் அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டு நான் களத்தில் இறங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நியாஸ் அவர்கள். நியாஸ் அவர்கள் பொதுவாகவே எந்த பேக்ரவுண்ட் இன்ஃப்ளூயன்ஸுமே இல்லாத ஒரு நடிகர். அதனால் சென்னை வந்ததுக்கு அப்புறம்தான் எப்படி ஆடிஷனில் கலந்துக்கணும், எப்படி நடிக்கணும் அப்படின்றதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணவே ஆரம்பித்தார். அந்தளவுக்கு எந்த ப்ரீ பிளானும் இல்லாமல் செகண்டில் முடிவெடுத்த நிகழ்ச்சி தான் அந்த சென்னை வந்த சம்பவம். நியாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய ரோல் மாடல்னால் அது பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் அவர்கள் தான். ஏன்னா என்னோடய வாழ்க்கையும் அவரோட வாழ்க்கையும் பல இடங்களில் பொருந்துகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால தான் என்னோடய ரோல் மாடலாக அவர் நான் வச்சுருக்கேன். ஏன்னா ஷாருக் கான் அவரோட வாழ்க்கையிலையுமே அவர் ஒரு இந்து பெண்ணை தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அதே போல் என்னோடய வாழ்க்கையிலையுமே ஒரு இந்து பெண்ணை தான் நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன். அதே போல் அவருமே சீரியலில் ஹீரோவாகி தான் சினிமாவுக்கு வந்தார். நானும் சீரியலில் ஹீரோவாகி தான் சினிமாவுக்கு வரப்போகிறேன். ஷாருக் கான் அவங்களோட மனைவி மிகப்பெரிய சப்போர்ட்டாக அவங்களுக்கு இருந்திருக்காங்க. என்னோடய மனைவி என் வாழ்க்கையில் அவங்க இல்லைனா நான் இந்த அளவுக்கு வந்திருக்கவே மாட்டேன். அந்தளவுக்கு 2 பேரோட பொருத்தமும் இருக்கிறனாலேயே என்னோடய ரோல் மாடலாக ஷாருக் கான் அவர்களை தான் நான் எப்பயுமே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நியாஸ் அவர்கள். தமிழ் சீரியல் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் பல இடங்களில் முட்டி மோதிருக்காரு நம்ம நியாஸ் அவர்கள். அப்படி தான் இவரோட வாழ்க்கையில் அதுக்கு முன்னாடி சில திரைப்படங்கள் சீரியல்கள்னு நடிச்சிருந்தாலும் புது புது அர்த்தங்கள் இவரோட இமேஜை மேலே எடுத்து கொண்டு போச்சுன்னே சொல்லலாம். மூன்று முடிச்ச சீரியல் அவரை புகழோட உச்சத்துக்கு கொண்டு போயிருந்தாலும் புது புது அர்த்தங்கள் அவரோட சின்ன லெவலுக்கான அளவு போயிருக்கு. முதல் முறையாக புது புது அர்த்தங்கள் சீரியலில் தேவயானி அவங்களோட மகனாக நடிக்க போகிறான்னு சொன்னப்பயே நியாஸ் அவர்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்டார் நடிகையோடு நம்ம நடிக்க போகிறோம் அப்படின்ட்டு முதல் நாள் போய் கலந்துருக்காரு நம்ம நியாஸ் அவர்கள். 2வது நாளே தேவயானி மேடம் கிட்ட போய், மேடம் உங்களை நான் மேடம் சொல்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தேவுன்னு கூப்பிட்றதான்னு ஒரு தைரியத்தை சொல்லிட்டாரு. அதுக்கு தேவயானி மேடமும் நோ ப்ராப்ளம், எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கூப்பிடலாம் அப்படின்ட்டுருக்காரு. இந்த அளவுக்கு மனசில் பட்டதை ஓப்பனாக பேசக்கூடிய தான் நம்ம நியாஸ் அவர்கள். இந்த புது புது அர்த்தங்கள் சீரியல் நடிச்சிட்டு இருக்கும்போதே இவருக்கு ஒரு முறை மூன்று முடிச்ச சீரியலில் நடிக்கிற அப்ரோச் வாய்ப்பு கிடைச்சது. ஒரு டெஸ்ட் ஷூட்டில் நீங்கள் நடிக்க வரணும்னு சொல்லியிருக்காங்க நியாஸ் அவர்கள்ட்ட. அவரும் சொல்லிட்டாரு, எனக்கு ஆல்ரெடி ஒரு சீரியலில் நடிச்சிட்ருக்கேன், அதனால் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை இக்னோர் பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் மூன்று முடிச்ச சீரியலில் இவரை இக்னோர் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். ஆனால் அவங்க திரும்பவும் நீங்கள் டெஸ்ட் ஷூட்டில் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க வற்புறுத்தலின் பேரில் இவர் சரி ஏதோ போய் நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டெஸ்ட் ஷூட்டுக்காக ஒரு சீனை மட்டும் நடித்து காமிச்சிருக்காரு.
டெஸ்ட் ஷூட்லேயே நீங்கள் ஒரு சரக்கடிக்கிற கேரக்டர் ஆனால் நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னு சொன்னப்போ இவருக்கு ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருக்கு. ஏதோ நடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டும் வந்திருக்காரு. ஆனால் ஒரு மாதத்துக்கு அப்புறம் இவரே மறந்ததுக்கு அப்புறமும் இவரை கூப்பிட்ருக்காங்க. சரி போவோம்னு போயிருக்காரு. அங்கே தான் தெரிஞ்சிருக்கு நம்மள தான் இந்த சீரியலில் ஹீரோவாக போட போகிறாங்கன்னு. அந்த முழு கதையும் சொன்னதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக இந்த சீரியலில் நடித்தே ஆகணும்னு சொல்லி அப்படி தேர்ந்தெடுத்த சீரியல் தான் 3 முடிச்சு சீரியல். ஆரம்பத்தில் இந்த சீரியலே வேணாம்னு நினச்சவர் அதுக்கப்புறம் அந்த சீரியலே தன்னை தேடி வந்ததை ரொம்பவும் சந்தோஷமாக சொல்லியிருக்காரு நம்ம நியாஸ் அவர்கள். நியாஸ் அவர்கள் சொல்லும்போது என்னால் இப்போ வரைக்குமே நம்ப முடியல. என்ன மக்கள் இந்த 3 முடிச்சு சீரியலுக்கு அப்புறம் இவ்வளோ கொண்டாடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் ஒரு குடிக்கிற கேரக்டருக்கு நடிக்கிறேன். ஆனால் மக்கள் இது தெரிஞ்சுமே என்னோட நடிப்புக்காகவே இவ்வளோ மக்கள் என்னை கொண்டாடுறது சந்தோஷமாக இருக்குது. சொல்லப்போனால் என் லைஃப்பில் நான் டீ காஃபி கூட குடிக்க மாட்டேன். பிளாக் டீ மட்டும் தான் குடிப்பேன். ஆனால் இந்த சீரியல் முழுக்க நான் ஒரு குடிக்கிற கதாபாத்திரத்தில் நடிக்கிறது ஒரு வித்தியாசமான அனுபவம். அதை நான் தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்கேன். பலருமே என்னை குடிக்கிறவன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் குடித்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு நம்ம நியாஸ் அவர்கள். இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் இவருக்கு முழு சப்போர்ட் ஸ்ட்ராங் அப்படின்னா யாருன்னு கேட்டால் அவரோட மனைவி தான் சொல்கிறாரு. நந்தினி சூர்யா பேர் சீரியலில் எப்படி இருக்குது அப்படின்ற உட்பட எல்லா பாயிண்ட்ஸுமே எடுத்து கொடுக்கறது நியாஸ் அவங்களோட மனைவி தான். அந்தளவுக்கு ஒரு முழு சப்போர்ட்டோட நியாஸ் அவங்களுக்கு எப்போவுமே அவங்களோட மனைவி இருந்திருக்காங்க. சீரியல் செட்டில் பொறுத்த வரைக்கும் அப்பா அருணாச்சலம் தான் என்னோடய ரூம்மேட். அதனால் அவர் தான் என்னோடய லைஃப்பில் ரொம்பவும் க்ளோஸ் பர்சன் சீரியலில் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம நியாஸ் அவர்கள். இதே போல் நந்தினியா நடிக்கிற சுவாதி அவனும் எனக்கு ரொம்பவும் க்ளோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம நியாஸ் அவர்கள். நியாஸ் அவர்கள் மேலும் சொல்லும்போது ரசிகர்கள் போடுற எல்லா கருத்தையுமே நான் பார்த்துருவேன். அடுத்து என்னன்னா சூர்யாவா என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் நான் ரசிகர்கள் போட்ட கமெண்ட் மூலயமா தான் தெரிஞ்சுப்பேன். அந்தளவுக்கு ரசிகர்களோட ஒவ்வொரு கருத்துக்களுமே என்னை உன்னிப்பாக கவனித்து என்னை மோல்டு பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுன்ற அளவுக்கு யோசித்து அந்த கமெண்ட்லாம் போடுவாங்க. அதனால் அது பாசிட்டிவோ நெகட்டிவோ இல்லை அட்வைஸோ எதுவாக இருந்தாலும் அதை பார்த்து நான் அடுத்தடுத்த சீரியல்களில் என்னை இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதை கருத்து போடுற எல்லோருக்குமே தெரியும். என்னை மக்களுக்கு இவ்வளோ பிடிக்கும்னு நான் நினச்சதே இல்லை. ஆனால் அது பிடிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னோடய டெடிகேஷன் லெவல் தான்றதை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நியாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் சினிமா தான் என்னோடய மெயின் கோல். அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஒவ்வொரு சீரியல்லையுமே ஒவ்வொரு நுணுக்கங்களை நான் கொடுக்கறதுக்கு காரணமும் நிச்சயமாக நான் நினைக்கிற இலக்கை நான் அடைவேன். அதுவும் கண்டிப்பாக சினிமாவாக தான் இருக்கும். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக மாறுறதுக்கு நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னோட கான்ஃபிடென்ட் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நியாஸ் அவர்கள் அவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக கூடிய விரைவில் நியாஸ் அவர்கள் ஒரு பெரிய சினிமா ஆர்டிஸ்ட்டாக மாறுவார்ன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு 3 முடிச்சு சீரியல்லே ஒரு சினிமா நட்சத்திரம் போல தான் அவர் நடிச்சிருக்காரு. உங்களுக்கு நியாஸ் அவர்கள் 3 முடிச்சு சீரியலில் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிஐட்டை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிடுங்க.